எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். பெண்மையை போற்றுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்க கிட்ட ஒரு பெண் அப்படிங்கிறவங்க எப்படி தைரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. அதே ஒரு ஆண் குழந்தைங்க கிட்ட ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி அந்த பெண்ணை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. ஆணும் பெண்ணும் சமம் தான். ஏன் ஒரு பாயிண்ட் ஆணை விட பெண் உயர்ந்தவளாக தான் என்றைக்குமே போற்றப்படுறாங்க. நான் சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய வீட்டில் நம்ம பாட்டியோடு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. தாத்தா இருக்க மாட்டார், ஆனால் பாட்டி இருப்பாங்க. இன்னும் நிறைய வீட்டில் அம்மா இருப்பாங்க, ஆனால் அப்பா இருக்க மாட்டாங்க. அந்த கடவுளுக்கே தெரியும், ஒரு ஆண் இல்லாமல் பெண் அப்படிங்கிறவங்களால இருக்க முடியும். ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த ஆண் அப்படிங்கிறவங்க வாழ மாட்டாங்க. பெண்கள் அப்படிங்கிறவங்க மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். சுச்சுவேஷனுக்கு ஏற்றாற் போல் எப்படி வாழணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டவங்க, எப்படி பேசணும், எங்கே யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் பெண்கள் அப்படிங்கிறவங்க. ஒரு வீடு ஒரு பெண் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம தைரியமாக சொல்லலாம், அந்த வீடு கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கும். ஒரு ஆண் எவ்வளவு தான் சிக்கனமாக இருந்தாலும் ஒரு பெண் ஆடம்பரமாக வாழணும்னு நினைச்சா போதும், அந்த சிக்கனம் எல்லாமே சின்ன பின்னமாக தான் போயிடும். அதே ஒரு பெண் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சாலே போதும், கண்டிப்பாக அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும். இதை நீங்கள் நிறைய பேர் மறுத்தாலும் கண்டிப்பாக இதுதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கு பெற்றவங்களாம் நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது செல்வமோ நகையோ வீடோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. நம்ம கொடுக்க வேண்டியது கல்வி, தன்னம்பிக்கை, தைரியத்தை மட்டும்தான். இந்த சொசைட்டியில் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வெறுப்புகள், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போதைக்கு நாம் இருக்கோம். பெண் பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும்னு சொல்கிறத விட்டுட்டு பெண்களிடம் இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆண் பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்தாலே இந்த சொசைட்டி கண்டிப்பாக மாறிடும். ஆண் இல்லையேல் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பெண் அப்படிங்கிறவங்க இல்லை அப்படின்னாக்கா சகலமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான விஷயமும். அதனால தான் சொல்கிறேன், பெண்மையை போற்றுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.